நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரிம்ஷன் முகூர்த்தம் கதிதம் அஹோராத்திரந்து என்மயா தானி பஞ்சதச பிரம்மன் பக்ஷயித்யபிதீயதே. இப்படி பகல் இரவுனுட்டு இந்த ரெண்டு சேர்த்துதுன்னா ஒரு நாள், இதுல 15 நாள் சேர்ந்ததுன்னா ஒரு பக்ஷம், இதுல 2 பக்ஷம் சேர்ந்ததுன்னா ஒரு மாசம், 2 மாசம் சேர்ந்ததுன்னா ரித்து, 6 ரித்துக்கள் சேர்ந்ததுன்னா வருஷம் என்று கணக்கு. संवत्सरादय पंच चतुर्मास विकल्पिताः निश्चय सर्वकालस्य युगमित्यभिधीयते. இது சூரியனுடைய காலம் கதியினுடைய விசாரம். மேல கேட்டுக்கோ. உத்தரம் யதகஸ்தஸ்ய அஜவீத்யாச்ச தட்சிணம் பித்ரியான சவை பந்தா வைஸ்வானர பதாத் பகிஹி. இப்போ சூரியன் கிழக்கேர்ந்து உதித்து மேற்கு நோக்கி போறாரோ இல்லையோ, அவர் போறதுக்கு மாசத்தை பொறுத்து 9 வீதிகள் இருக்கின்றன. அதோ உத்தர வீதி, இதோ தட்சிண வீதி, இதோ மத்திய வீதி. இந்த மார்க்கம் உத்தர மார்க்கம் உத்தராயணம், தட்சிண மார்க்கம் தட்சிணாயனம், மத்திய மார்க்கம். ஒரு மார்க்கத்தையும் 3 வீதியாக பார்த்துக்கொள். அதுல மேல் வீதி மேல் மார்க்கம் 3 வீதி, நடு மார்க்கம் 3 வீதி, கீழ் மார்க்கம் 3 வீதி. ஆக மொத்தம் 9 வீதிகள். இந்த 9 வீதியில வடக்கு ரொம்ப கடைசியில் இருக்கிறதுக்கு பேரு நாகவீதின்னு பேரு, தெற்கு கோடியில் இருக்கிறதுக்கு அஜவீதின்னு பேரு. இந்த ஒரு வீதிய சூரியன் தாண்டச்சேவும் 3 நட்சத்திரங்களை தாண்டி விடுகிறார். அதுக்கப்புறம் 12 மாசங்களுக்குள்ள அவர் புகுகிறார் இல்லையோ, அந்தந்த ஒரு மாசத்துக்கும் 2.5 நட்சத்திரம் கணக்கு உண்டு. ஒரு ராசி, அந்த ராசிக்கு 2.5 நட்சத்திரம். மொத்தம் 12 ராசி இல்லையோ, 12 2.5 27 நட்சத்திரம் இல்லையோ. இப்ப அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம், மேஷ ராசின்னு சொல்றோம் இல்லையோ. அஸ்வினி பரணி கார்த்திகையில 1ஆம் பாதம். இப்படின்னா தான் முதல் ராசி மேஷ ராசி. அதுக்காக இது ஒரு மனப்பாடம் அந்த நாள்லயும் சொல்லுவா. அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம். சுவாமி கால் மேஷம்னா என்ன சொல்றீங்கன்னா, மேஷ ராசிக்கு 3வது நட்சத்திரத்துல கால் பங்குன்னு அர்த்தம். அஸ்வினி நட்சத்திரம் முழுக்க, பரணி நட்சத்திரம் முழுக்க, அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாதம். அதுக்கப்புறம் மேஷத்துக்கு 2ஆம் ராசி போனோம்னு வச்சுங்க, கார்த்திகை நட்சத்திரனுடைய முக்கால், அதுக்கடுத்த நட்சத்திரத்தினுடைய முழு, அதுக்கடுத்த நட்சத்திரத்திலே பாதி என்று வச்சுருந்தா அதனுடைய 2.5 வரும். இப்படியே 2.5 12 ராசிக்கு பிரிச்சு வச்சிருந்தா 27 நட்சத்திரம் இல்லையோ. ராசி மாசந்தோறும் அவர் நுழையிறது ராசி. இப்ப மேஷ ராசியில தொடங்குறார், மீன ராசியில போய் முடிக்கிறார் நாள். அப்ப மேஷ ராசியிலிருந்து அந்த 2.5 நட்சத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுவார் அந்த மாசம் வரைக்கும். அடுத்ததுக்கு அடுத்த 2.5 நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். இது ஒரு பக்கம் ராசிக்குள்ள போகிறது மாச கணக்கு. இன்னொன்னு வீதி கணக்கு வேற. அவர் வீதி போறது மொத்தம் 9 வீதி. ஒரு வீதிக்கு 3 நட்சத்திரம்னா அப்ப 27 நட்சத்திரம் அப்படியும் கணக்கு. இந்த கணக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கணக்கு ஞாபகம் வச்சுக்கோ. கீழ் மார்க்கம் அஜவீதின்னு பார்த்தோம் இல்லையோ, அஜவீதிக்கு தட்சிணம், அஜவீதிக்கு தெற்க போனால் அங்கதான் யாமிய திக்கு, தெற்கு திக்கு, நரக திக்கு, தூமாதி மார்க்கம் எல்லாம் அங்கதான் இருக்கு. இதே உத்தர வீதி மேல இருக்கிற நாக வீதி முதல் வீதி, அந்த வீதிக்கு வடக்க போனால் அது குமேர மார்க்கம், உத்தராயணம், அர்ச்சிராதி மார்க்கம். அர்ச்சிராதி மார்க்கத்தால போறவன் தான் மோட்சத்துக்கு போகிறான். தூமாதி மார்க்கத்தால போனவன் எங்கு போனாலும் திரும்பி வருகிறான். என்ன இந்த வீதிகளுடைய கணக்கு சாதித்தார். பித்ரியான சவை பந்தா வைஸ்வானர பதாத் பகிஹி வாம பாதாம்புஜாங்குஷ்ட வாம பாதாம்புஜாங்குஷ்ட நகஸ்ரோதோ வினிர்கதாம் விஷ்ணோர் பிபர்த்தியாம் பக்தியா சிரசா அஹர்நிஷம் த்ருவஹ. இந்த வீதியெல்லாம் சொல்லி முடிச்சவர் இது மொத்தத்தையும் தாண்ட சத்தியலோகத்தை நோக்கித்தான் திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாதம் போச்சு. அதிலிருந்து தான் கங்கை பூமியை நோக்கி வந்தாள். எப்படி கங்கை வந்தாள், கங்கா மகாத்மியம் என்ன என இது பூகோளத்தை சொல்லச்சேவே கங்கை பத்தி சொல்லி ஆகணுமா. அவ்வளவு பெரிய இடத்திலேருந்து உயரமான இடத்திலேருந்து கீழே வந்தாலும் இல்லையோ. இப்ப நம்ம 3 வீதின்னு பார்த்தோமே, வடக்கு வீதி, நடு வீதி, தெற்கு வீதி. இப்ப வேற விதமா 3 பார்ப்போம். அந்தரிக்ஷம், துலோகம், பூமி என்று 3ஆ சொல்லுவா. துலோகம் நடுவில் இருக்கக்கூடிய சொர்க்க பூமி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய லோகம். இதத்தான் 3 மார்க்கம்னு வேற விதத்துல சொல்றது. சொர்க்கத்ரோகத்துக்கு மேலுள்ள பட்டணங்கள், நடுவில் இருக்கிற சொர்க்கம், சொர்க்கத்துக்கு கீழ் உள்ள பட்டணங்கள். இப்ப இன்னொரு 2 பேர் பார்த்திருக்கோம். சொர்க்கம் வரைக்கும் இருக்கிற 3 லோகங்களுக்கு கிருத்தகம்னு பேரு, சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற 4 லோகங்களுக்கு அகிருத்தகம்னு பேரு. இதை விட நம்ம அறிவியல் பாடமே படிச்சுடலாம்னு தோணிப்படும். இவ திரும்ப திரும்ப சொல்றதுன்னா, சுவாமி கணக்கு பாடமே தேவையா இருக்கு போ, இது ஒண்ணும் பழக்கமும் இல்லையென்னால் கட்டப்படவே வேண்டாம். பழக்கம் இல்லாமைதான் இது எல்லாத்துக்கும் காரணம். பழக்க 4 தரம் கேட்டு இதுதானா தெரிஞ்சு போச்சு, இது இன்னும் சரியா இருக்கே, நாம ஆங்கிலத்துல பார்த்து குழம்பிட்டு இருக்கிறத விட இதுவே தேவையில்ல போட்டுருக்கேன்னு தோணிப்படும். அப்ப இந்த 3
இது இத்தனையும் தாண்டி மேலுலகமான சத்தியலோகத்துக்கு திரிவிக்கிரமன் தாவி அளக்கும் போது அவருடைய இடது திருவடி போச்சு. ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவுணனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி மேலே தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு ஆரோர் மகாபலி நடத்துல 3 அடி மண்ணு வேண்டினார். கொடுத்தான் பலி. சின்னகால காட்டினால் பெரிய காலால் அளந்தார். சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்க மீது பெத்தியோய். 1 குள்ளமா பிறக்கணும்னு கேட்டா தெரியாது, 1 வளரணும்னு கேட்டா தெரியாது. நீயா சுருக்கமாக பிறந்தாய், நீயாக வளர்ந்தாய். வளர்ந்தது வலது திருவடியாலே கீழ்லோகத்தையும் இடது திருவடியாலே மேல் லோகத்தையும் அளந்தாய். மொத்த லோகத்தையும் தாண்டி நிமிஷ பொழுதுல மின்னலை போல சத்தியலோகத்துல போய் நின்னுது. அப்ப பிரம்மா அதை கண்டு அழையா விருந்தியாளியான்னா பெருமாள் திருவடி வந்திருக்கு, வந்த வரைக்கும் லாபம் என்ன. அந்த திருவடி சத்தியலோகத்துக்கு வந்ததை நினைச்சு தர்ம தேவத்தை உருகினாலாம். என்ன சௌசியம், என்ன வாத்சல்யம், என்ன சௌலபியம், நம்ம போய் தேடின திருவடி வந்திருக்கேன்னு அவ உருகின. அப்படியே கமண்டலு தீர்த்தமா வர தர்ம தேவதைங்கிற தீர்த்தத்தால பிரம்மா பெருமானுடைய திருவடி கட்டவரல கழுவினார். கழுவின வேகம் அங்கிருந்து வேகமா கங்கா நதி கீழ் நோக்கி பாய்கிறாள். பாய்ந்தவள் தத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரி தபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு. விழுந்தவள் 4ஆக பிரிந்தாள். கிழிய பேர் சொன்னேன். சீதா, அலகநந்தா, சக்ஷுஹு, பத்ரா என்று 4 பேர். அதுல அவர்கள் எல்லாரும் கீழ் நோக்கி வரல. அலகநந்தா ஒத்தித்தான் கீழ் நோக்கி வந்தா. தேவலோகத்திலையும் கங்கை உண்டு, அதுக்கு மேல அந்தரிக்ஷத்திலையும் கங்கை உண்டு, பூலோகத்திலையும் கங்கை உண்டு. நம்ம ஊரில் மட்டும் கங்கை இல்லை, கங்கை ஏற்கனவே மேல் நோக்கி ஓடிட்டு இருந்தாள். தத்பாதாப்ஜே பிரஜாதா சுரசரிதபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாது ஏகான் தத்தே த்ருவசாத் திரிபுவனமபுனாத் த்ரீன்பதோ பாவயந்தி. அதுல இருந்து ஒரு பங்கத்தான் துருவன் மேல விழுந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கோ இருக்கிற சத்தியலோகம் ஞாபகம் வச்சுங்க. அது எவ்வளவு தூரம் இருக்கு போறதா அத்தனை லோகம். அந்த லோகத்து வரைக்கும் பெருமாளுடைய திருவடி போயிருக்கு. அங்கேருந்து தீர்த்தம் கீழே விழருது. 3வது லோகத்துக்கு மேல நட்சத்திர மங்கலம் சிஞ்சுமார சக்கரம் அங்க சுத்தின்ற துருவன் இருக்காரு இல்லையோ, அந்த தீர்த்தம் துருவனுடைய தலையில விழுந்துதான். அதை அவர் தாங்குறார். எந்த உயரத்திலேருந்து எந்த உயரத்துக்கு நீர்வீழ்ச்சி விழுந்திருக்கு. தத் பாஜாப்ஜே பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகாம். அந்த 4த்துக்குள்ள ஒரு நீரூற்று அந்த 1 துருவன் தலையில தரிச்சார். ஏகான் தத்தே த்ருவசா திரிபுவன மபுனாத் த்ரீன்பதோ பாவயந்தி. துருவனுடைய தலையில விழுந்துட்டு அது தெரிச்சு 3ஆ போச்சான். எங்கிருந்தோ கீழே வந்தது, அது துருவன் தலையில விழுந்து 3ஆ போறது. இப்போ அது மேலே நடு கீழ்லோகம்னு வந்தது. இது வரைக்கும் முதல்ல உருவானதுதான் அது. இப்ப மேல் லோகம் நடுலோகம் கீழ்லோகம்னு வர்றதாம். வந்ததுல இருந்து 1 ஏகாந்தத்தே த்ருவசா திரிபுவன மபுனாத் த்ரீன்பதோ பாவயந்தி தத்ரேகா கம்ரஜந்தி. அதுல இருந்து ஒரு பங்கு வந்தது சிவபெருமான் தன்னுடைய தலையில வாங்கிட்டார். அது பூலோகத்தை நோக்கி வந்தது இல்லையோ. ஆறு கொண்டு வந்தார், பகீரதன்னா கொண்டு வந்தார். தன்னுடைய சகர மன்னவனுடைய 60,000 பிள்ளைகளுக்கு சாப விமோசனம் ஏற்படணுங்கிறதுக்காக பகீரத பிரயத்தனம் பண்ணி சிவனை பிரார்த்தித்தார், பிரம்மாவை பிரார்த்தித்தார், ஆகாசத்திலிருந்து கங்கையை பிரார்த்தித்தாள். கங்கை சரி நான் கீழே வரேன், ஆர்வம் பூமியில என்ன தாங்க போறா? எங்கோ சத்தியலோகத்திலேருந்து துருவன் தாங்கினான், சக்தி இருக்கு தாங்கினான். அதுக்கப்புறம் யார் தாங்க போறாள்னால் அதுக்கு தான் ஓடினா பகீரதன். பரமசிவனார் இடத்துல வேண்டி நீர் தான் தலையால தாங்கணும்னா சரி வர சொல். அவர் ரொம்ப வேகமா மேலேருந்து கீழே இறங்கினான். கீழே இறங்கின வேகம் அவருடைய அகங்காரத்தை பார்த்தவள், ஒரு ஸ்திரீக்கு இத்தனை அகங்காரமா, இது கூடாதுன்னு சொல்லி தன் சடையை விரித்தார். மொத்த கங்கையை சடையில வாங்கி சடையை கட்டுட்டார். கட்டினதுனால கங்கை வெளியில போக முடியல. அப்பதான் பகீரதன் பார்த்தான், இத்தனை பிரயத்தனப்பட்டு அங்கிருந்து இங்க கொண்டு வந்தோமே, கடைசியில உம்மத்தலையில சிக்கினுட்டாளேனால். அப்போ மறுபடியும் சிவனிடத்திலே வேண்ட அவர் தன்னுடைய நீண்ட சடையிலிருந்து ஒரு சடையை மட்டும் எடுத்தார். உள்ள இருக்கும்போது ஒரு சடையிலிருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்த இடத்துக்கு பிந்து சரஸ்ன்னு பேர். அப்படியே ஸ்பட்டிக கல்லாட்டம் ஆச்சரியமான இடம். பட்டு தெரிச்சா ஒரு துளி அழுக்கு கிடையாது, கல்மஷமே இல்லாமல். பார்த்தா உள்ள இருக்கிற 7 வர்ணமும் தெரியும். அதை போல ஒன்னொன்னு சூரியனுடைய ஒளிப்பட்டது தெரிக்கிற அழகு. அதுல இருந்து அவ கிழக்கு நோக்கி ஓட, பகீரதா உன் தேரை ஓட்டி கொண்டு முன்னே போ, நீ எங்கெங்க போகணும்னு சொல்லியோ அங்கெல்லாம் நான் வருகிறேன், அது உன் பாடு என்று சொன்ன வேகமா தேர ஓட்டுறான். அவன் தேரா இவ வந்த வேகமானு தெரியாத ஒண்ணுக்கொண்ணு அடிச்சின் போக வழியிலே ஜன்னு மகர்ஷனுடைய ஆசிரமம் இருந்தது. அவர் ஆசிரமத்தையும் கங்கை அடித்து புரட்டி கொண்டு போனாள். கோவம் வந்தது.
ஏற்கனவே சிவன் உனக்கு பாடம் கற்பிடிக்க பார்த்தார், நீ தப்பிச்சுட்டே. என்னுடைய ஆசிரமத்தை அழித்தார், தண்ணீர்ல கைய வைத்தார், மொத்த தண்ணீரையும் வாயில பருகி தன் உடம்புல தேக்கிட்டார். அவளால மேல ஓட முடியல. மறுபடியும் முன்னாடி தேரோட போன பகீரதன் ஓடி வந்தான். என்ன ஆச்சு? பின்னாடி கங்கையை காணும் என்னால். ஓஹோ, இவர் சரீரத்துக்குள்ள சிக்கினுட்டார் போட்டிருக்கு. ஜன்னுவனிடத்தில் பிரார்த்தித்து என் மூதாதையர்களுக்கு சாப விமோச்சனை ஏற்பட்டாகணும், அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டிருக்கேன்னா. சரி போ என்ன அவர் ஒத்துக்கொண்டு காது வழியை விட ஜான்ஹவி என்கிற பெயரோட வந்தார். காம் புவங்கதா இது கங்கான்னு சொல்லுவார்கள். பூமி காம், பூமி. புவங்கதா ஆகாசத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கி வந்தாளோ இல்லையோ, அப்ப காம் பூமி, கதா கங்கா, பூமியை நோக்கி வந்தபடியால தான் கங்கான்னு பேர். அதே சமயம் அவளுக்கு அலக நந்தான்னு பேர். பாகீரதி என்ன பகீரத பிரயத்தனத்தினால வந்ததுனாலே பாகீரதின்னு பேர். திரிபதகா, திரிஸ்ரோதஸ், தேவஸ்ரோதஸ் என 3 மார்க்கத்துல ஓடினாளோ இல்லையோ, அதனால திரிபதகான்னு பேர். ஜன்னு மகர்ஷியின் இடத்துல வெளியில வந்தாளோ இல்லையோ, அதனால ஜான்ஹவின்னு பேர். கங்கா, திரிபதகா, திரிஸ்ரோதஸ், தேவஸ்ரோதஸ், ஜான்ஹவி என்று எத்தனையோ பெயர். அந்த கங்கை கீழே இறங்கி வந்ததை சொல்றார். மேரு பிருஷ்டே பதத்யுச்சை நிஷ்கிராந்தா சசிமண்டலாத் சீதாச்ச அலகநந்தாச்ச சக்ஷுர்பத்ராச்ச சம்ஸ்திதா. அது 4 விதமா பிரிஞ்சு நம்ம தேசத்துக்கு அலகநந்தா வந்தாள். தத்தாக தத்தா பித்ருभ्यः யத்ராஸ்தபனைஹி தனயைஹி ஸ்ரத்தையான்விதைஹி சமாசதம் பிரயச்சந்தி திருப்திம் மைத்ரே துர்லபாம். கிழக்கு நோக்கி வேகமா ஓட்டின் போக நல்ல வேளை பாத்தாள லோகத்துக்கு கூட்டின் போய் சகர மன்னவர்களுடைய 60,000 பிள்ளைகளுக்கும் சாப விமோசனம். அந்த சாம்பல்ல போய் கங்கையை ஓட விட்டான். சாம்பல் அத்தனை விமோசனம் அடைந்ததுன்னு சரித்திரம். அப்படியே கிழக்கு நோக்கி போய் இறங்கி வந்தவள் மேலே இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா பத்ரிநாத், அந்த இடத்துல அலகநந்தா ஓடுறது இல்லையோ, அது கீழே வந்து 2 இடம் கலக்கிறது. பத்ரிநாத்து கீழே ஒரு இடமா ருத்ரபிரயாக், கரணப்பிரயாக், பிரயாக், நந்த பிரயாக், அதுக்கப்புறம் தேவப்பிரயாக். தேவப்பிரயாக் தான் கண்டமென்னும் கடிநகர். அந்த கண்டமென்னும் கடிநகர்ல 2 சேரும். இந்த பக்கம் வர்ற பாகீரதி, அந்த பக்கம் வர்ற அலகநந்தா. சதத்தான் பெரியாழ்வார் 4ஆம் பத்து 7ஆம் திருமொழியில ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். சதுர்முகன் கையில், சதுர்புஜன் தாளில், சங்கரன் சடகினில் தங்கி. சதுர்புஜன் 4 புஜம் படைத்த பெருமானுடைய திருவடி. சதுர்புஜன் தாளில், சங்கரன் சடையில், சதுர்புஜன் 4, சதுமுகன் கையில். சதுர்முகன் பிரம்மா, அவருடைய கை ஸ்பர்சம் இருக்கு. அவர் தானே போய் தீர்த்தத்தை கழுவினார். அதனால சதுமுகன் கையில், சதுர்புஜன் தாளில், சங்கரன் சடையினில் தங்கி என்று இந்த 3 சம்பந்தத்தோட வந்தவள். ஒரு பக்கம் பெருமானுடைய துளசி பச்சையா விழுந்திருக்கான், இன்னொரு பக்கம் சிவனுடைய கொன்றை புஷ்பம் சகப்பா விழுந்திருக்கான். அதனால இந்த பக்கம் பாகீரதி, அந்த பக்கம் அலகநந்தா. பாகீரதி மெதுவா வருவள், அலகநந்தா அடித்து புரண்டு கொண்டு வருகிறாள். இந்த 2 சேர்ற இடம் தான் கண்டமென்னும் கடிநகர். கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் கங்கையின் கரைமேல். இந்த கங்கைக்கு கரைமேல தான் புருஷோத்தம கஷேத்திரம். கண்டமென்னும் கடிநகர் தான் தேவப்பிரயாகுங்கிற கஷேத்திரம். கீழே படிக்கட்டுல தீர்த்தமாட்டு மேல போனா மரியாதா புருஷோத்தம் ராம், வில்லும் கையுமாக ராமர் ரொம்ப அற்புதமா எழுந்து இருப்பார். அது கண்டமென்னும் கடிநகர். அதைத்தான் பெரியாழ்வார் கடைசியில் சாதித்தார். பொங்கொலி கங்க கரமலி கண்ட துறபுருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல். கங்கை கங்கைன்னு யாரான்னு சொல்லுங்க. வெங்கலி நலிய வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல். தங்கிய வன்பால் செய்தமிழ் மாலை. நான் பெருமானிடத்துல அன்போட இந்த 10 பாசுரத்தை பாடியிருக்கேன் இல்லையோ, யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் வீட்டில இருந்தே கங்கையில குளிக்கலாம். தங்கிய வன்பால் செய்தமிழ் மாலை இந்த 10 பாசுரத்துல சொன்னால், கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காமே. கங்கையில திருமாலுடைய திருவடிகளிலே நீங்க குளிச்சாப்புல இந்த பாட்டை சொல்லிட்டே இருங்கோ, உட்காண்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல சலசலான்னு சத்தம் கேட்குங்கிறார். நீங்க இந்த 10 பாட்டை பாடி பாருங்க, எங்கேயோ சலசலான்னு சத்தம் கேட்கிறாப்புல இருக்கும், நீங்களே குளிக்கிறாப்புல இருக்கும். கங்கைக்கு போக முடியலையா? 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில 10 பாசம். அதை சொன்னா வீட்டுல இருந்தபடிக்கே கங்கையில் திருமால் கடலின கீழே குளித்திருந்த கணக்காமே. கங்கைன்னு சொன்னா போருமா? கங்கா, கோவிந்த, காயத்ரி, கீதா, சதுர்கதார சயுக்தே புனர்ஜன்மன வித்யதே. இந்த 4 க ஒத்தனுடைய நாக்கில் இருந்தால் கங்கா, கீதா, கோவிந்த, காயத்ரி இந்த 4 இருந்தா திரும்ப அவன் பிறப்பதே இல்லை என்று கங்கா மகாத்மம். கங்கா கங்கேதி என்னாம யோஜனானாம் சதேஷ்வபி ஸ்திரேர் உச்சாரிதம் ஹந்தி பாபம் ஜன்மத்ரயார்ஜிதம். அடுத்த சரித்திரம் சொல்றார். ஜோதிஷ் சக்கரம்னா என்ன, சிம்சுமார சக்கரம்னா என்ன? இப்ப இது வரைக்கும் சூரியனுடைய போக்குவரத்து மண்டலங்கள்லாம் சொல்லிட்டார்.
தாராமயம் பகவதः சிம்சுமார ஆக்ருதி பிரபோः திவி ரூபம் ஹரேர்யத்து தஸ்ய விருட்சே ஸ்திதோ த்ருவः. துருவ மண்டலம்னு சொன்னோமே, அது நட்சத்திர மண்டலம். அதுக்கு மேலே ஒரு சின்ன திமிங்கில விலங்கு வடிவில ஒரு நட்சத்திரம் இருக்கா. அந்த திமிங்கில வடிவில இருக்கு சிம்சுமார ஆக்ருதி. சிம்சுமாரம் தான் திமிங்கிலம். அந்த திமிங்கில வடிவத்துல நட்சத்திரம் இருக்கு. திவி ரூபம் ஹரேர்யத்து தஸ்ய புச்சே ஸ்திதோ த்ருவः. அந்த திமிங்கிலத்தினுடைய வால் பகுதியில தான் துருவ மண்டலம் இருக்கு. அந்த வாளோட சேர்த்து இணைக்கப்பட்டாப்புல இருக்கார். சைஷ பிரமன் பிராமயதி சந்திராதித்யாதிகான் பிரமன். அவரே அந்த துருவ மண்டலமே சுத்தின்றே இருக்கும். அவர் சுத்துறதுனாலே இந்த திமிங்கில பகுதியினுடைய வாளோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கோம் இல்லையோ, அத்தோட சேர்த்து சுத்தி விடுறார். நட்சத்திர மண்டலமும் சுத்துறது. இவர்கள் தங்களையும் சுத்தி கொண்டு மொத்தத்தையும் சுத்துறார்கள். ஆதார சிம்சுமாரஸ்ய சர்வாத்தியக்ஷோ ஜனார்தனா. இந்த ஆகாச வீதி நட்சத்திர மண்டலம் முழுவதற்கும் ஜனார்தனன் ஆதாரமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரியனுடைய தேர் புக போகிறது. ஓரொரு ராசிக்குள்ளும் சூரியன் புகுகிறாரோ இல்லையோ. மேஷ ராசியில புகுகிறார், இது விஷு, இது கரகம், இது என்று சொல்றமே. அந்த 12 மாசத்துக்கும் ஓரொரு மாசத்துக்கும் சூரியனுக்கு பேர் வேற. துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவா. இத கண்ணன் 10வது அத்தியாயத்துல தான் யாரா இருக்கேன்னு ஆரம்பிக்கும் போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மின்னு தொடங்கினாரோ இல்லையோ. 10வது அத்தியாயத்துல நான் ஆறாரா இருக்கேன்னு விபூதி சொல்ல ஆரம்பித்தார். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவா இருக்கேன்னா யார்? 12 ஆதித்யாளாரு? ஒரு ஆதித்யன் தானே உண்டுனால். சித்திரையில இருந்து ஆதித்யனுக்கு பேர் வெவ்வேறு. அவருடைய தேர் புறப்படும் பாருங்க, அதுல 7 பேர் வரா. ச ரதா அதிஷ்டிதா தேவைஹி. அந்த ரதத்தை அதிஷ்டானம் பண்ற சூரியன் ஒத்தர். மொத்தம் 7 பேர் சொல்றேன். இப்போ 12 மாசத்துக்கு 7 பேரை மாத்தணும். அப்பனா மொத்தம் 84 பேர் நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். தேவைர் ஆதித்யைஹி ரிஷிபிஸ்ததா. தேவன் ஒருத்தன், தேர்ல இருக்கிற தேவன் ஒருத்தர். அடுத்து ரிஷிக்கள் மாறுவா, அப்புறம் கந்தர்வர்கள் மாறுவா, அப்சரசுகள் மாறுவா, கிராமணியர்கள் மாறுவா. அதை கட்டி இழுக்கிற கடிவாளம் சர்ப்பம் மாறும். கடைசியில பின்னாடி ஓடின்னு வந்திருக்கிற ராட்சசால் மாறுவா. 7 பேருக்கு 7 பேர் சொல்றார். அதுல சூரிய தேவனுடைய பேர் மட்டும் பார்ப்போம். சித்திர மாசத்து ஆதித்யனுக்கு தாத்தான்னு பேர். வைகாசி அரியமா, ஆனி மித்ரன், ஆடி வருணன், ஆவணி இந்திரன், புரட்டாசி விவஸ்வான், அப்புறம் பூஷா, அப்புறம் பர்ஜன்யன், அம்சகன், கிருது பகன். அதுக்கப்புறம் கடைசி 2 மாசத்துக்கு துவஷ்டா, கடைசி மாசம் பங்குனி மாசம் விஷ்ணு. அதனாலதான் 12வது மாசத்து ஆதித்யனே ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. இப்ப கடைசியில் இருக்கிற விஷ்ணுன்னு பேரோ இல்லையோ. ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவா இருக்கேங்கிறார். விஷ்ணு அஸ்வதரோ ரம்பா சூரிய வர்ச்சாச்ச சத்யஜித் விஸ்வாமித்ரஸ்ததா ரக்ஷா யஜ்ஞோபேதோ மகாமுனே. இந்த சூரியனுடைய பிரபாவத்தை சொல்லுகிறார். சூரிய சக்தி தான் வைஷ்ணவ சக்தி. சர்வசக்தி பரா விஷ்ணு ருக்யஜுஸ் சாம சம்ஹிதா சைஷா த்ரை தபத்யம்ஹோ ஜகதஸ்த ஹினஸ்தியா சைவா விஷ்ணு ஸ்திதஸ்தித்யாம் ஜகதः பாலனோத்யதா ருக்யஜுஸ் சாமபூதோந்தः சவிதுர்த்விஜ திஷ்டதி. ருக்கு யஜுஸ் சாம அதர்வம் அனைத்தும் காயத்ரிக்குள்ள அடக்கம். அந்த காயத்ரியே சூரியனுடைய தேர். அப்ப வேதத்தை தூண்டுபவன், வேத காரியங்களை தூண்டுபவன், அதற்கு பலமாக இருப்பவன் அனைத்தும் சூரிய பகவான் தானே. இதுக்கு மேல் சந்திரனை பத்தி கூறுகிறார். ரதஸ்திரி சக்கர சோமஸ்ய குந்தாபாஸ்தஸ்ய வாஜினா வாமி தட்சிணத்தோ யுக்தா தசதேன சரத்யசௌ. இவருக்கு 3 சக்கரம் பூட்டிய தேர், 10 குதிரைகள் பூட்டியிருக்கிற தேர். துருவாதாரேண வேகினா க்ஷீணம் பீதம் சுரை சோமம் ஆப்யாயதி தீப்திமான். இவருடைய சோமமான கலைகள், அமுதமயமான கலை. சந்திரனுக்கு 16 கலைகள் பிரதமையிலேருந்து வளரும். இதுக்கு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்ல முடியும். வளர் பெரே தேர் பெரேன்னு அவருடைய கலைகள் வளர்ந்துட்டே போகும். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் 15 நாளைக்கு திருப்திப்படுறா. பித்ருக்கள் எல்லாம் 15 நாளைக்கு திருப்திப்படுறா. சுக்லபக்ஷத்தில் தேவர்கள் திருப்தி அடைகிறா, கிருஷ்ணபக்ஷத்தில் பித்ருக்கள் திருப்தி அடைகிறா. எப்படின்னால் தேவர்கள் ஓரொரு கலையா குடிப்பாளம். அவ இந்த சந்திரனுடைய அமிர்த கலையை குடித்து குடித்து ஆனந்தப்படுறா. வளர்ந்துட்டே போகிறார். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அடைஞ்சிடுவார். அப்புறம் ஓரொரு கலையா குறைஞ்சுட்டே வரும். அமாவாசை வரும். அந்த அமாவாசை வந்ததுன்னா தான் பித்ருக்களுக்கு முக்கியமான நாள். கடைசி கலை மட்டும் அமாவாசை அன்னைக்கு பாக்கி இருக்கும். அத மத்தியானத்துக்கு மேல பித்ருக்கள் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் குடிப்பார்கள். அந்த கலை முடிஞ்சு போற சமயத்தில் அமாவாசை அன்னைக்கு அந்த ஒத்தை கலையை, அந்த ஒரு கலையே எல்லா செடி கொடி ஸ்தாவரங்கள்
அந்த செடி கொடிகள்ல வச்சுதான் சூரிய பகவான் காப்பாத்துவராம். அதுக்கப்புறம் அடுத்த 15 நாட்கள் வளர்பிறையின் போது தன்னுடைய கலைகளை கொடுத்து கொடுத்தே சந்திரனுடைய கலைகளை வளர்க்கிறார். அப்ப அந்த ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் தினமா இருக்கு, கடைசி கலையை அவா குடிக்கிறா. மேலும் அன்னைக்கு தான் அந்த கலையை ஸ்தாவரங்கள் மரம் செடி கொடி எது உண்டோ அதுல வச்சு சூரியன் காப்பாத்துறார். ஆகவே அன்று எந்த செடிகளையும் வெட்டக்கூடாது, எந்த மரங்களையும் வெட்டக்கூடாது. அன்னைக்கு துளசி பறிக்கிறதும் கூடாது. பெருமாளுக்கு அமாவாசை அன்னைக்கு ஆராதனை பண்ண போறோம்னால் அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது. அதுக்கு முதல் நாள் நம்ம பறிச்சு வச்சுக்கணும். இன்னென்ன நாள்ல பறிக்கலாம் பறிக்க கூடாதுன்னு கணக்கு வச்சிருக்கா. துளசி அன்னைக்கு பறித்தோம்னா அதை சேதனம் பண்ண மொழி வெட்டின குத்தம்னா கடைசி கலையை வெட்டின குத்தத்துக்கு ஆளாரும். அதனால கூடாதுன்னு இருக்கார். மைத்ரேய கலம் சந்தம் ரஷ்மினைகேன பாஸ்கரா மேலே ஏவம் தேவானு பிபந்தி த்விகலாகாரம் சிஷ்டாதஸ்ய கலாதுயா சோம்யா சௌம்யா பர்ஹிசதஸ்யைவ அக்னிஷ்வாத்தஸ்ய தே த்ரிதா ஏவம் தேவான் சிதே பக்ஷே கிருஷ்ணபக்ஷே ததா பிருதிருன்னு. தேவர்களெல்லாம் சிதே பக்ஷே, தேவர்களுக்கு சுக்லபக்ஷத்துல திருப்தி, கிருஷ்ணபக்ஷத்துல பித்ருக்களுக்கு திருப்தி. இந்த சமயத்துக்கு ராகு கேத்து சூரிய சந்திரால பீடிக்கிறார். ஏன்? அமிர்தத்தை பிடித்து கொடுக்கிற சமயத்துக்கு நடந்த கதை ஞாபகம் இருக்கும் இல்லையோ? அவ அசுரர்கள் வந்து சிம்ஹிகையினுடைய பிள்ளை கொண்டு உட்கார்ந்தா, தேவனா வேஷம் போத்துனுட்டான், சூரிய சந்திரர்கள் தான் காட்டி கொடுத்தா. அதனால இவாளுக்கு எப்போதுமே அவன் நேரம் அஞ்சம். நம்மள பெருமாள் தான் தலையை தட்டுட்டார், அதனால தலை படுத்து ராகு பிடிக்கிறதுங்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சம் இருந்துன்னா அதுதான் சொல்லுவோம். ஏன்னா ராகு பிடிச்சாப்புல இருக்கே சுவாமின்னா, இங்க நம்ம தான் பீடிக்கிறோம். ராகுவும் வராது கேதுவும் வராது. நம்ம இன்னொருத்தர் பீடிக்காத இருந்தா போருமா? இது எங்கோ சொன்ன கிரகங்கள்லாம் படுத்தும்னா அவன் அந்த கிரகம்லாம் இல்லை, நாம தான் கிரகம். நாம ஒத்தொத்தரையும் நேர்மையா நடந்துக்காத படுத்துற பாடு போறாதா? ஆத்ம குணங்கள் ஸ்ரத்தையா ஒழுங்கா இருந்தோம்னா எந்த கிரகமும் பிடிக்காது. அது தன் காரியத்தை பண்ணிட்டு போகுது. இது குறுக்க நாம அதுகளோட சண்டை போடவே வேண்டாம். ஏதோ வாழ்க்கையில 4 கட்டம் அது கொடுக்கும், கொடுத்துட்டு போகத்தான் போகும். பக்தி சிறக்க இந்த கட்டங்கள் ஒன்னா நமக்கு படவே படாது.